எனவே பிரார்த்தனை என்பது மனு மட்டுமல்ல, மாறாக அது அனுமதி. ஏனென்றால் இந்த பூமியை கடவுள் உருவாக்கி மனிதனிடம் ஒப்படைத்தார். அதனால்தான் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு கடவுள் சோதோமையும் கொமோராவையும் நியாயந்தீர்க்க விரும்பிய போது கடவுள் வந்து ஆபிரகாமிடம் தெரிவித்தார், இஸ்ரவேல் தேசத்திலும் எருசலேம் நகரத்திலும் மறுசீரமைப்பு நடக்கப் போகிறது. எரேமியா ஒரு சாதாரண தீர்க்கதரிசி அல்ல, அவர் ஒரு ஆளும் தீர்க்கதரிசி. இயேசுவின் பேரில் கடவுளின் வாக்குறுதி இறக்க முடியாது என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்கள் வாக்குறுதி இறக்க முடியாது. ஏனென்றால் உங்கள் ஜீவனுள்ள தேவன் அந்த வாக்குறுதியை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். கடவுளின் காலமும் கடவுளின் மக்கள் கிடைப்பதும் ஒன்றாக வரும்போது நான் சொல்வேன், கடவுள் அந்த நம்பிக்கையற்ற சைரஸை பயன்படுத்தினார். ஒருவேளை நான் இன்று தோற்கடிக்கப்பட்ட பிரசங்கியாக இருக்கலாம், ஆனால் நான் நாளைய வெற்றிகரமான தீர்க்கதரிசி மற்றும் நான் இந்திய பாராளுமன்றத்தில் இருந்து ஒரு அறிவிப்பு வரட்டும் என்று தீர்க்க தரிசனம் கூறுகிறேன். நாம் நம் குரலையும் கைகளையும் உயர்த்தப் போகிறோம். மேலும் இறைவனுக்கு நன்றி சொல்லப் போகிறோம். ஏனென்றால் அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட கடவுள்.